சேஷாத் வீவ். நடிகர் விஜய் சேதுபதி விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருக்காருங்க. இந்த நிலையில அவர் சன் டிவில ஏற்கனவே மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சி நடுவரா இருந்ததை சொல்லி அந்த நிகழ்ச்சியை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து அதிகமான கருத்துக்கள் குவிஞ்சுக்கிட்டு வருதுங்க. பொதுவாக ஒரு சிலருக்கு தான் வெற்றி முதல் வாய்ப்பிலேயே கிடைக்கும். ஆனா பலர் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் முட்டி மோதி அவமானப்பட்டு விடாமுயற்சியில தான் பிறகு சாதிப்பாங்க. அந்த வகையில வந்த ஒரு நடிகர் தான் விஜய் சேதுபதி. காலேஜ் முடிஞ்சதும் நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமா வெளிநாட்டுல அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்த பிறகுதான் நடிகனா அவர் மாறினாரு. சின்ன சின்ன கேரக்டர்ல யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நடிச்சிட்டு இருந்த விஜய் சேதுபதி தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்ற திரைப்படம் மூலம் தான் ஒரு பிரபலத்தையே தொட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு பீசா, நானும் ரவுடி தான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், சேதுபதி அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்த விஜய் சேதுபதி ஒரு வருஷத்திலே அதிகமான திரைப்படத்துல நடிகர்கள் லிஸ்ட்ல இடம் பிடிச்சிட்டாருங்க. தமிழ்ல மட்டும் இல்லாம பிற மொழிகளையும் பிஸியா நடிச்சுட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி தான் அந்த வாய்ப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டதா ஒரு சில திரைப்படங்கள் பிளாப் ஆயிருச்சுங்க. அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது கதை பிடிச்சா மட்டும்தான் அதுல நான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் அவர் நடிச்சுக்கிட்டு வராரு. டாப் ஹீரோவாக இருக்கும்போது சன் டிவியில் மாஸ்டர் செஃப் அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சி முடிவடைஞ்ச பிறகு மீண்டும் திரைப்படங்கள்ல பிஸியா நடிக்க போயிட்டாரு விஜய் சேதுபதி. வரும் வார குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்றாரு. இந்த வார விஜய் சேதுபதியை அங்கீகாரப்படுத்தும் வாரமாக இருக்கும் அப்படின்ற நிலையில எல்லா கோமாளிகளுக்கும் விஜய் சேதுபதி நடித்த கேரக்டர் வேஷம் போட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சிறப்பு விருந்தினராக வந்த விஜய் சேதுபதி அங்கு காய்கறி கட் பண்ணி அங்கிருக்கும் கோமாளிகளோட கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை பாக்கியமா கருதுறேன். நான் இதற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன். அந்த நிகழ்ச்சி ரொம்பவே சீரியஸா இருக்கும். அங்கு சிரிக்கவே முடியாது. ஆனா நான் இங்கு நிகழ்ச்சி முழுக்க சிரிப்பு மட்டும்தான் இருக்கு. அதனால எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காருங்க. இந்த ப்ரோமோ இப்போது இளையத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.